traders. ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் ட்ரேட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் சரிங்களா. இந்த வீடியோவில் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன், அது பார்க்கலாம் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு ட்ரேட் இருக்கும். ஃபஸ்ட்டு லைவ் ட்ரேட் பாருங்கள், லைவ் ட்ரேட் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரேட் பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரேட் பார்த்துட்டு இந்த செகண்ட் ட்ரேட் வீடியோ பாருங்கள் சரிங்களா. கண்டினியூஷன் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து என்ன இருக்குது எப்படின்றது புரியும். எதுவுமே தெரியாமல் அங்கங்கே ஒவ்வொன்று பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியாது, நாலேஜும் கெயின் பண்ண முடியாது, நம்மளால் ப்ராக்டிஸும் பண்ண முடியாது சரிங்களா. அது கரெக்டாக பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் நான் எங்கே ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல செல்லருக்கு ட்ரேட் எடுத்திருக்கேன் சரிங்களா. 1 செகண்ட். ஓகே இருங்க, சார்ட் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து ப்ராஃபிட் தான் சரிங்களா. நான் எப்படி இங்கே செல்லருக்கு ட்ரேட் எடுத்தேன் அப்படின்றது நமக்கு தெரியணும். இந்த சார்ட்டை வந்து பார்க்கும்போது என்னோடய வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன், எப்படி சொல்கிறேன், சார்ட்டில் எப்படி அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இல்லைன்னா புரியாது. இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. இல்லை நீங்கள் எதுவுமே தெரியாது, ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் குரூப் சேனல் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே, இப்போது இந்த சார்ட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ட்ரெண்டு அப் ட்ரெண்ட். இங்கே அப் ட்ரெண்ட் வந்திருக்கான், திரும்பவும் பையர் இந்த லெவலில் ஸ்ட்ராங் ஆகி மேலே போயிருக்கான் சரிங்களா. மேஜர் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு புரியுதுங்களா. ஓகே, திரும்ப இந்த லெவலில் இருந்து திரும்ப செல்லர் வந்திருக்கான். ஸோ இந்த இடத்துல யார் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா செல்லர், இங்கே பையர், அதே மாதிரி இந்த லெவலில் செல்லர், திரும்ப இந்த இடத்துல பையர் சரிங்களா. ஸோ அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எங்கே செல்லர் வரான் எங்கே பையர் வரான் அப்படின்றது தெரியும் சரிங்களா. ஆனால் இந்த லெவல்லேருந்து பையர் என்ட்ரியாக இருக்கான் இல்லைங்களா செல்லரு, அதே லெவல்லேருந்து பாருங்கள் திரும்ப இந்த இடத்துல செல்லர் என்ட்ரியாக இருக்கான் சரிங்களா. ஸோ லெவல் ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேங்களா. இப்போது இதில் லெவல் மட்டும் முக்கியமா, ஐ மீன் வந்து லெவல் மட்டும் போதுமா, ட்ரெண்டு மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா அது பத்தாது சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னும் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கானா அப்படின்றத நம்ம பார்க்கணும் சரிங்களா. இங்கே வந்து எந்த பேட்டர்னும் கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் இருக்குது, டபுள் டாப் பேட்டர்ன் இருக்குது சரிங்களா. இந்த லெவல் வந்து டபுள் டாப் பேட்டர்ன் இருக்குது புரியுதுங்களா. டபுள் டாப் பேட்டர்ன் யார் ஃபாலோ பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து செல்லர் சரிங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா டபுள் பாட்டம் இது வந்து பையர். ஏன்னா டபுள் பாட்டம் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படின்னா வச்சுக்கோங்களேன், மேலேருந்து செல்லர் வருவான், கீழே வந்து டபுள் பாட்டம் ஃபாலோ பண்ணிவிட்டு ரிவர்ஸ் சைடு மேலே போவான், இது வந்து டபுள் பாட்டம் சரிங்களா. அதுவே கீழேருந்து பையர் மேலே வருவான், மேலே டபுள் டாப் கிரியேட் பண்ணிவிட்டு செல்லர் ரிவர்ஸ் ஆகும், இது வந்து டபுள் டாப் சரிங்களா. இந்த இடத்துல வந்து செல்லர் வந்திருக்கான், வந்தாலும் திரும்ப டபுள் டாப் ஃபாலோ பண்ணியிருக்கான் இங்கே செல்லர். ஸோ செல்லர் தான் வரான், திரும்பவும் அந்த செல்லர்லேயே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்றப்போ அந்த இடத்துல செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான். புரியுதுங்களா நான் சொல்கிறது. இப்போது பையர் வரான் சரிங்களா, பையருக்கு உண்டான பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். செல்லருக்கு உண்டான பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல இந்த லெவல்லேருந்து செல்லர் வந்துட்டான், ஆல்ரெடி திரும்ப இந்த லெவலில் செல்லர் என்ட்ரி, ஓகே செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான். அந்த செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் திரும்ப அதே செல்லர் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா அந்த இடத்துல யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, செல்லர் தானே ஸ்ட்ராங்காக இருக்கான். நான் சொல்கிறது என்னென்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன், அது ஒரு கன்ஃபர்மேஷன் சரிங்களா. இந்த இடத்துல செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஓகே, அப்படி செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் இங்கே வரையும் வந்தான், திரும்ப செல்லர் போயிட்டான். ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த லெவல் பாருங்கள் சரிங்களா. இந்த லெவல்லேருந்து பையர் என்ட்ரி ஆயிருக்கான். இங்கே பாருங்கள், இங்கே ரிஜெக்ஷன் இருக்கா, இங்கே ரிஜெக்ஷன் இருக்கா, இங்கே பாருங்கள் இங்கே எவ்வளோ பேர் பையர் கணியில் வந்திருக்கான், திரும்ப இங்கே ரிஜெக்ஷன், அந்த லெவல் பக்கம் வந்தவங்க பாருங்கள் இங்கேயும் ரிஜெக்ஷன் சரிங்களா. ஸோ அந்த இடத்துல பையரும் ஸ்ட்ராங்காக இருக்கான், ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ எந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் இருக்கோ அந்த இடத்துல பையர் ஆக்டிவாக இருக்கான் சரிங்களா. அவன் ஆக்டிவ்னஸை பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கணும், கண்மூடித்தனமாக ட்ரேட் எடுக்கக்கூடாது புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவன் அப் ட்ரெண்டில் வந்தாலும் இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் சரிங்களா. இங்கேருந்து செல்லர் என்ட்ரி ஆகிட்டான், லெவலும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விஷயம் இது ட்ரெண்டு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லருக்கு உண்டான பேட்டர்ன் சரிங்களா, பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கானா. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டாக இருந்தாலும் இங்கேருந்து டவுன் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு சரிங்களா. இப்போது ட்ரெண்டு சேஞ்ச் ஆனதுக்கு இது ஒரு ட்ரெண்டு எப்படி சேஞ்ச் ஆகுது, ஒரு ட்ரெண்டு எப்படி கண்டினியூ ஆகுது, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் பிளாங்காக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் சேனல் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிவிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள் சரிங்களா.
எதுவுமே தெரியாமல் உள்ளே வந்து மணியை லாஸ் பண்ணிக்காதீங்க. 100% எதுவுமே தெரியல அப்படின்னா 100% லாஸில் தான் இருப்பீங்க. சரிங்களா? அதே மாதிரி இதுவரை லாஸ் பண்ணியிருந்தாலும், எதுவுமே தெரியாமல் லாஸ் பண்ணியிருந்தாலும் இனிமேல் ட்ரேட் பண்ணாமல் லேட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. இப்போது 3வது விஷயம் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சு. ஸோ டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. ஓகே. 3வது கன்ஃபர்மேஷன். 4வது கன்ஃபர்மேஷன் என்ன சொன்னேன்? நமக்கு சைக்காலஜி தெரியணும். ஸோ ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜியும் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நான் மேக்ஸிமம் ட்ரேட் எடுப்பேன். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லெவல் வரைஞ்சி ஒவ்வொன்றும் பார்த்து ட்ரேட் எடுக்கிறத விட நமக்கு வந்து அந்த சார்ட்டில் எப்படி அவன் மூவ் ஆகிறான்றது அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர், இந்த சிக்னல், இந்த பாட்டு இதெல்லாம் வச்சு எதுவுமே ட்ரேட் பண்ணாதீங்க. 100% லாஸில் தான் இருப்பீங்க. சார்ட்டை அனலைஸ் பண்ணி எவன் ட்ரேட் பண்ணாலும் அவன் மட்டும் தான் ப்ராஃபிட்டபிளாக இருப்பான். மற்றபடி அடுத்தவன் மூலமாக நீ ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? நீங்கள் லேர்ன் பண்ணி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி, உங்கள் டைமை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, உங்கள் மணியை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் பண்ணி ஒரு பயம், பதட்டம் அதெல்லாம் எப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பயம் எப்படின்னா அந்த ட்ரேட் எடுக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது. பார்த்துக்கோங்க. சரிங்களா? நான் சொல்கிறத யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். சரிங்களா? ஓகே. இப்போது 3 விஷயம் சொல்லிட்டேன். 4வது வந்து கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி நமக்கு தெரியணும். சரிங்களா? இந்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங் கேண்டில். சரிங்களா? அந்த கேண்டில் ஸ்ட்ராங் இருந்தாலும் இந்த கேண்டில் வந்து பையரோட செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஆல்ரெடி இது செல்லர் பேட்டர்ன். ஸோ செல்லர் பேட்டர்னா செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருப்பான். ஆனால் அந்த லெவலில் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான். சரிங்களா? அந்த லெவலில் திரும்ப பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான் இல்லைங்களா? இந்த லெவலில் திரும்ப பையர் என்ட்ரி ஆகிறான். ஸோ திரும்ப இங்கே பையர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையருக்கும் ட்ரேட் எடுக்கலாம். அறகுறை தெரிஞ்சவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. பையர் ட்ரேட் எடுப்பாங்க. ஆனால் லெவல் ரியாக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஆனால் அங்கே இருக்கிற நடந்த விஷயம் நமக்கு தான் தெரியும். ஏன்னா அதுக்கு அந்த கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி நமக்கு தெரியணும். அப்போ தான் அங்கே என்ன நடக்குது நமக்கு புரியும். சரிங்களா? இப்போது இங்கே இருக்கிற செல்லரில் வந்து பையர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான். சரிங்களா? ஸோ இங்கே இந்த லெவலில் பையர் ஸ்ட்ராங் சாரி இங்கே இருக்கிற செல்லர் கேண்டிலில் செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான். இந்த லெவலில் வந்து பையர் இருந்தாலும் அந்த கேண்டிலில் செல்லர் இருக்கான். இங்கேயும் செல்லர் ஸ்ட்ராங் கேண்டில் ப்ளஸ் வந்து பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கான் ப்ளஸ் டவுன் ட்ரெண்டு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் இங்கே செல்லர் ட்ரேட் எடுத்தேன். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயமும் நமக்கு முக்கியம். ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா லாஸ் பண்ணிக்குவோம். சரிங்களா? அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? எல்லாத்துக்குமே நாலேஜ் தான் காரணம். நாலேஜ் தான். புரியுதுங்களா? எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது எனக்கு நாலேஜ் இருக்குது. இப்போ என்கிட்ட வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, லேர்ன் பண்ண உடனே ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அது முட்டாள்தனம். சரிங்களா? நீங்கள் உங்கள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சார்ட்டில் எப்படி மூவ் ஆகுது, அவன் எப்படி வரான், எந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகிறான், எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கான், அந்த கேண்டில் என்ன நடந்திருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியணும். எதுவுமே தெரியாமல் வந்து நான் கற்றுக்கிட்டேன் ப்ராஃபிட் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர வேண்டாம். சரிங்களா? உங்களுக்கு எதுவுமே தெரியல, நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க, எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள், ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி நியூஸ் டைம் பார்த்துக்கணும் அப்படின்னா அதை குரூப்லேயும் அப்லோட் பண்ணுவேன். நான் லைவில் ட்ரேட் எடுக்கும் போதும் என்னுடைய ட்ரேடோட ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணுவேன். அது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். புரியுதுங்களா? ஓகே, இந்த ட்ரேட் எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சார்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரெண்டு பார்க்கணும், 2வது பேட்டர்ன் பார்க்கணும், 3வது ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது ரிவர்ஸ் ஆகுதா, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும், 4வது விஷயம் கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி ப்ரைஸ் ஆக்ஷன் கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா? ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க, ப்ராப்பராக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த ட்ரேட் எக்ஸ்பிளேஷன் நான் கொடுக்குறேன்.